இலங்கை மாலைத்தீவு இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. முல்லைத்தீவு கடலில் காணாமல் போன மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. யாழில் போத்தலால் தாக்கி நண்பர் கொலை. மதிலில் மோதிய மோட்டார் சைக்கிள், பல்கலைக்கழக மாணவர் உட்பட 2 உயிரிழப்பு. இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நேற்று இலங்கையை வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரசு விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கும் இடையில் 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன 2 மீனவர்களும் பாதுகாப்பாக இன்று மீட்கப்பட்டுள்ளனர். கள்ளப்பாடு கடற்கரையிலிருந்து நேற்று முன்தினம் காலை 10 மணி அளவில் படகு ஒன்றில் கடற்தொழிலுக்காக குறித்த 2 மீனவர்களும் சென்றிருந்தனர். எனினும் நேற்று வரை அவர்கள் கரைக்கு திரும்பாத நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் தேடுதல் பணியினை முன்னெடுத்தனர். எனினும் அந்த முயற்சி பலனளித்திருக்கவில்லை என்பதுடன் கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் 2ஆம் நாளாக இன்றும் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த 2 மீனவர்களும் சென்ற படகு நடுக்கடலில் இயந்திர கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2வரையும் தேடிச் சென்ற மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஒன்றாக மது அருந்தியவர்கள் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கொலையில் முடிவடைந்துள்ளது. சம்பவத்தில் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரே உயிரிழந்தார். குருநகரில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் நண்பர்கள் 2 ஒன்றாக இருந்து மது அருந்தியுள்ளனர். இதன்போது 2 இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது திடீரென ஒருவர் மற்றவர் மீது மது போத்தலால் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். அதில் தலையில் படுகாயமடைந்த நபர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குருநகர் பகுதியைச் சேர்ந்த நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆத்துக்குரிய கோட்டவ வீதியில் உள்ள பழைய சந்திப்பு பகுதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதியதில் 2 உயிரிழந்துள்ளனர். மாலப்பை பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டம் பயிலும் 20 வயதுடைய மாணவர் மற்றும் கோமகம பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்தனர். உயிரிழந்த 2வரும் மேலும் சில மோட்டார் சைக்கிள் சாரதிகளுடன் இணைந்து கோட்டாவையில் இருந்து ஆத்துக்குரியை நோக்கி அதிகாலை 2 மணி அளவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் பின்னர் படுகாயமடைந்த 2வரும் கோமகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலில் 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் 104 தொகுதிகளில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் 78 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ள நிலையிலும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது 51 தொகுதிகளிலேயே முன்னிலை பெற்று பின்தங்கியுள்ளதுடன் புதிய நீதி கட்சி 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைக்கும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருமுனை போட்டியை ஒடித்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது 60 இடங்களில் முன்னிலை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் ஆளும் கட்சியான திமுக 51 இடங்களில் முன்னிலை பெற்று 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. பிரதான எதிர்கட்சியான அதிமுக 39 இடங்களுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினரின் வாக்குகள் அடங்கிய தபால் வாக்குகளில் ஒரு புதிய கட்சி எவ்வளவு பெரிய முன்னிலையை பெறுவது இதுவே முதல் முறையாகும். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அசுர வளர்ச்சி குறிப்பாக நட்சத்திர தொகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி தலைவர்களின் பின்னடைவு ஆகியவை தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதை காட்டுகின்றன. மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் முதல் தேர்வாக தாவேகா உருவெடுத்துள்ளதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. தமிழக வெற்றி கழகம் தனது இந்த முன்னிலையை இறுதி வரை தக்க வைக்குமா அல்லது திராவிட கட்சிகள் மீண்டும் எழுச்சி பெறுமா என்பதை அறிய ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கின்றது.